ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு அவிச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்போதும் அப்படியே சாப்பிடுவோம். நம்ம குழந்தைங்கனாலே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தானே சாப்பிடுவாங்க. அதனால் இன்றைக்கி இதில் கொஞ்சம் பக்கோடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை மதிச்சிட்ருக்கேன். இதை வந்து கிழங்கு ரொம்பவே நல்லா இருந்தது, கடையில் வாங்கினது தான். வேரெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா வெந்திருந்தது. அதனால் ஈஸியாக மதிச்சாச்சு. அது கூட கொஞ்சம் கடலை மாவு, சின்ன கப்பு தான் நான் எடுத்திருக்கேன், 1.5 கப் எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேன். அப்புறம் அது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா நான் சேர்க்கலை, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் பிள்ளைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகா சேர்க்கலை. மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ரொம்ப அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிசைஞ்ச மாதிரி நல்லாவே பிசைஞ்சிடலாம். ஏன்னா அதில் மரவள்ளி கிழங்கு வேக வச்சதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் இது வந்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி வேணும்னா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அப்புறம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஏன்னா நம்ம வந்து பக்கோடா மாதிரி தான் போட போகிறோம். போண்டா மாதிரி போட்டால் இப்படியே கூட போட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி மெது பக்கோடா அந்த மாதிரி தான் போட போகிறேன். அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கெலாம் அந்தளவுக்கு கிழங்கு அந்த மாதிரிலாம் இப்போ பிடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி நம்ம பக்கோடா அந்த மாதிரி செஞ்சு நம்ம கொடுத்தோன்னா அவங்க சாஸு, சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ருவாங்க. அதுக்காக வேண்டி அதுக்கப்புறம் நான் மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடாவை கிள்ளி போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சேஃபாக வந்து நம்ம தட்டி கூட எடுத்து போட்டுக்கலாம். நான் சின்ன சின்னதாக கிள்ளி தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி கிள்ளி போட்டுட்டு உடனே வந்து நம்ம அதை திருப்பி விட வேண்டாம். ஏன்னா மரவள்ளி கிழங்கு அந்த கிழங்கோட நம்ம நல்லா மெத்திச்சு விட்டுருக்கிறதுல வந்து அந்த தூளாக வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வேண்டி நம்ம உடனே திருப்பி விடாமல் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டோன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே நல்லா உடஞ்சலாம் போல் நல்லா இருக்குது. இந்த மாதிரி அப்பப்போ நம்மளோட விளாக்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறதுக்காக என்னோடய சேனல் பிடித்திருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், திருப்பி விட்டாச்சு. ரொம்ப நல்ல ப்ரௌன் கலரில் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு இது பார்க்கவே கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு தோணும். அதனால் கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து கிழங்கு கொஞ்சம் நான் வந்து எடுத்தும் வச்சுருந்தேன் ஒயிட் கலரில், ஏன்னா இது பிடிக்கலன்னா சாப்பிட்றோன்னு. தேங்க்யூ.